திருச்சிற்றம்பலம். ஒருவர்களாலும் திருவருளாலும் கருவாசம் போக்கும் திருவாசகம் மணிவாசகப் பெருந்தகை அருளிச் செய்த 8ஆம் திருமுறை தொடர் சிந்தனையாக நாம் பொருளோடு சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்று 24 அடைக்கலப்பத்து திருப்பெரும் துறையில் அருளியது. அடைக்கலம் என்பது தம்மையே ஒப்புவித்து சரணாகுதல் ஆகும். அவ்வாறு இறைவனிடம் தம்மை அடைக்கலமாக ஒப்புவித்து பாடிய 10 பாடல்களை கொண்டது அடைக்கலப்பத்து. வினை உள்ளவரை துன்பம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இறைவன் திருவருளை முற்றிலும் பெற இயலாது. எனவே இறைவனிடம் நம்மை அடைக்கலமாக முற்றிலும் ஒப்புவித்து தம்மை பக்குவப்படுத்திக் கொள்ளுதலே பக்குவ நிர்ணயம் எனப்படும். சிற்றம்பலம். செல்லுக்கமல திரளனின் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்தடியாருடன் போயினர் யான் பாவியேன். பொழுக்கனுடை பொன் குரம்பை பொல்லா கல்வி ஞானமில்லா அழுக்கு மனத்தடியேனுடையாய் உன் அடைக்கலமே. என்னுடைய முதல்வனே, செழுமையான தாமரை மலர் தொகுதி போன்ற உன்னுடைய செவ்விய திருவடிகள் சேரப்பெற்று தகுதியாய் அமைந்த கனிந்த மனத்தை உடைய அடியார்கள் உன்னோடு கலந்து விட்டனர். பாவியனாகிய நான் புழுக்கள் தமக்கு இடமாக கொண்ட இழிவான உடம்பினை பெற்று கல்வியும் அறிவும் இல்லாத பொல்லாத மாசுக்களை உடைய மனத்தினை பெற்றுள்ள அடியே நானேன். என்னையே உனக்கு ஒப்புவித்து நீயே கதி என அடைக்கலம் ஆனேன் என்று முதல் பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை. 2வது திருப்பாடல். பெருப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினார் பொறுப்பவனே அரா பூண்பவனே பொங்கு கங்கை சடை செருப்பவனே நின் திருவருளால் என் பிறவியை வேர் அறுப்பவனே உடையாயடியே உன் அடைக்கலமே. என்னை ஆளுடையவனே, வெறுக்கத்தக்கனவே செய்யும் என் இழிவினை நின் பெருமையினால் பெருந்தன்மையினால் பொறுப்பவனே, பாம்பினை அணிகலனாக அணிபவனே, பெருகி பாய்ந்து வந்த கங்கை வெள்ளத்தை தம் சடையினில் அடக்குபவனே, உன்னுடைய திருவருளினாலே எனது பிறவி மூலத்தை வேரோடு களைவோனே, அடியேன் உனக்கு அடைக்கலம் என்று 2வது பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை. 3வது திருப்பாடல். பெரும் பெருமான் என் பிறவியை வேறறுத்து பெரும் பிச்சு தரும் பெருமான் சதுர பெருமான் என் மனத்தினுள்ளே வரும் பெருமான் மலரோ நெடுமாள் அறியாமல் நின்ற அரும் பெருமானுடையாயடியே நுண் அடைக்கலமே. என்னை ஆளுடையவனே, தேவாதி தேவனே, என் பிறப்பினை வேரோடு களைந்து உன் மீது மிகுந்த பித்தனை தரும் தலைவனே, திறமை மிக்க பெருமானே, எனது உள்ளத்தில் உள்ளீடாக தோன்றுகின்ற பெருமானே, பிரம்மனும் திருமாலும் தேடியும் காணாமல் திகைத்து நின்ற கிடத்திற்கு அரிய பரம்பொருளானவனே, அடியேனாகிய யான் உன்னிடத்து அடைக்கலம் ஆயினேன் என்று 3வது பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை. இப்பொழுது 4வது திருப்பாடல். பொழிகின்ற துன்ப புயல் வெள்ளத்தில் நின்கலல் புனை கொண்டு
இழிகின்ற அன்பர்கள் ஏறினர் வான்யான் இடர்கடல்வாய் சுழிச்சென்று மாதர் திரை போற காம சுரவெறிய அழிகின்ற நன்னுடையாயடியேனும் அடைக்கலமே. என்னை ஆளுடையவனே, துன்பமாகிய மேகம் பொழிகின்ற வெள்ளத்தில் உன்னுடைய திருவடியாகிய தெப்பத்தினை துணையாக கொண்டு உன்னோடு இறங்கி வந்த அடியார்கள் சிவலோகமாகிய கரையை ஏறினார்கள். யானோ துன்பமாகிய கடலின் சுழலில் அகப்பட்டு மயக்கும் பெண்டிராகிய அலைகள் மோத ஆசையாகிய சுறாமின் தாக்க வேதனைப்படுகின்றேன். எனவே அடியேன் உன்னிடத்து என்னை அடைக்கலமாக ஒப்புவித்தேன் என்று 4வது பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை. 5வது பாடல். சுருள் ஊரி கூலையர் சூழலில் பட்டு உன் திறமறந்திங்கு இருள் புரியாக்கையிலே கிடந்தைத்த நன்மை தடங்கன் வெருள் புரி மானன்ன நோக்கிதன் பங்கவின்னோர் பெருமான் அருள் புரியாய் உடையாய் அடியேனும் அடைக்கலமே. மைதீட்டிய விசாலமான கண்களையும் வெருளுகின்ற மானின் பார்வை போன்ற நோக்கினையும் உடைய உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டவனே, சுருளாக கட்டப்பட்ட கூந்தலையுடைய மயக்கும் பெண்டீரின் சூழ்ச்சியில் அகப்பட்டு உன்னுடைய கருணை திறத்தை மறந்து இவ்வுலகிலேயே அறியாமையை வளர்க்கின்ற உடம்பிலே இளைத்தேன். அடியேன் உன்னிடத்து என்னை அடைக்கலமாக ஒப்புவித்தேன், திருவருள் புரிவாயாக என்று 5வது பாடல் அருளி செய்திருக்கின்றார் பெருந்தகை. 6வது திருப்பாடல். மாலைமை பாவிய கண்ணியர் வன்மத்து இடவுடைந்து தாளியை பாவு தயிர் போல் தளர்ந்தேன் தடமளர்த்தாள் வாலிய போது வந்தென்னாள் வணங்குவன் வல்வினையேன் ஆழியப்பாவுடையாயடியேனும் அடைக்கலமே. கருணை கடலாகி அப்பனே, என்னை அடிமையாக பெற்றவனே, மாவடுவின் பிளவினை போன்ற மைதீட்டப்பற்று மயக்கம் தரும் கண்களை உடைய பெண்டீராகிய வலிய மனத்தினை இட்டு கடைதலால் உடைய பெற்று பானையின் பக்கமெங்கும் பரவுகின்ற தயிரினை போன்று மனம் உடைந்து தளர்ச்சி அடைந்தேன். உன்னுடைய பெருமை பொருந்திய தாமரை மலர் போன்ற திருவடிகளை வாழ்த்தினேன். அத்திருவடிகளை கொடிய வினையுடைய நான் எப்போது வந்து என்னால் வணங்குவேன்? அடியேன் அதனை அறிந்திராது உள்ளனே. எனவே அடியேனாகிய யான் உன்னிடத்து அடைக்கலமாக ஒப்புவித்தேன் என்று 6வது பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை. பொழுது 7வது திருப்பாடல். மின்கண்ணினார் நொடங்கும் இடையார் வெகுளி வலையில் அகப்பட்டு புன்கணனாய் பொருள் வேனை பொருளாமல் புகுந்தருளி என் கண்ணிலே அமுதூரி தித்தித்து என் பிழைக்கிறங்கும் அங்கனனே உடையாயடியேனும் அடைக்கலமே. மின்னல் ஒளி போன்று பார்வையிலே ஒளிக்கிற்றும் அசைகின்ற இடையினை உடையவர்களாகிய மயக்கம் பெண்டீரது வெகுளியான வலையில் சிக்கிக்கொண்டு துன்பமுடையவனாய் உழல்கின்ற என்னை அவ்வாறு துன்புறாதவாறு என் மனத்திலே புகுந்து என்னிடத்தில் ஞான அமுதமானது சுரந்து இன்பம் தருமாறு செய்து என் குற்றங்களை பொறுத்து இரக்கம் கொள்கின்ற அருள் சுரக்கின்ற கண்ணினை உடையவனே, யான் உனக்கு அடைக்கலமானேன் என்று 7வது திருப்பாடலில் அருளி செய்கின்றார் பெருந்தகை. இப்பொழுது 8வது திருப்பாடல்.
மாவடு வகிரன்ன கன்னி பங்கானின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பறியேன் பாயிடையாடு குழல் போல் கறந்து பறந்ததுள்ளம் ஆகெடுவேனுடையாயடியேனுன் அடைக்கலமே. என்னை உடைமையாக பெற்றவனே, மாவடுவின் பிளவு போன்ற கண்களை உடைய உமையவளை பாகமாக கொண்டவனே, நீ உன் மலர் போன்ற திருவடிக்கே என்னை அழைத்துக் கொள்வாயோ அல்லது கும்பிப்பாகம் என்னும் நரகத்தில் இடுவாயோ? இவைகளில் உனது திருவுள்ள குறிப்பினை இன்னது என்று அறிய இயலாதவனாக உள்ளேன். எனது மனமானது தரியில் நெசவு செய்யும் போது நூல் இலை பரப்பில் அங்கும் இங்கும் ஓடுகின்ற குழல் போல துன்பத்தில் மூழ்கி உழல்கின்றது. அந்தோ நான் கெட்டொழிவேனே. எனவே அடியேன் உனக்கு அடைக்கலம் ஆனேன் என்று 8வது பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை. இப்பொழுது 9வது திருப்பாடல். பெரிவரியான்பர் நின்னருள் பெய்களல் தாளினை கீழ் மறிவரியா செல்வம் வந்து பெற்றார் உன்னை வந்திப்பதோர் நெறியறியே நின்னையே அறியே நின்னையே அறியும் அறிவறியேனுடையாயடியேனுன் அடைக்கலமே. என்னை உடைமையாக பெற்றவனே, நின் திருவுருளை விட்டு நீங்காத மெய்யடியார்கள் வீரக்கழல்களை உடைய உனது திருவடிகளின் கீழே வந்து மீண்டும் பிறவிக்கு திரும்பாத பேரின்ப செல்வத்தினை பெற்றார்கள். யானோ உன்னை வழிபடுகின்ற ஒப்பற்ற வழியினை அறிய மாட்டேன். உன்னையே அறிகின்ற சிவஞானத்தையும் உணரமாட்டேன். எனவே அடியேன் உன்னையே அடைக்கலமாக கொண்டு என்னை ஒப்புவித்தேன் என்று 9வது திருப்பாடலில் அருளி செய்கின்றார் பெருந்தகை. இப்பொழுது 10வது திருப்பாடல் இறுதிப்பாடல். வழங்குகின்றாய்க்கு உன் அருளாரமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தலங்கரும் தேனன்ன தண்ணீர் பருகத் தந்து ஒய்ய கொள்ளாய் அழுங்குகின்றேனுடையாயடியேனுன் அடைக்கலமே. அழுங்குகின்றேனுடையாயடியேனுன் அடைக்கலமே. என்னை ஆளுடையவனே, அடியவர்க்கு நின் திருவருள் அமுதத்தினை வழங்குகின்றாய். அவ்வாறு எனக்கும் நின் திருவருளாகிய அமுதத்தை அள்ளிக்கொண்டு விழுங்கும் போது தீவினையை உடைய நான் நல்ல விதியின்மையால் தொண்டையில் விக்கிக்கொள்ளுமாறு இருந்தேன். அதனால் ஒலிக்கின்ற அருமையான தேன் போன்ற தண்ணீரை குடிப்பதற்கு கொடுத்து அவ்விக்கல் நீங்கி என்னை பிழைக்குமாறு செய்ய வேண்டும். நான் அலைந்து வருந்துகின்றேன். எனவே என்னை உன் அடைக்கலமாக ஏற்றுக்கொண்டு உய்விப்பாயாக என்று இறுதிப்பாடலில் விண்ணப்பமாக பெருந்தகை வைக்கின்றார். அடைக்கலப்பத்து நிறைவுற்றது. தொடர்ந்து 25 ஆசைப்பத்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் பெருமக்கள் நமது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.